சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50 தொகுதிகள், துணை முதல்வர் பதவி, பாஜக நிபந்தனைக்கு பணிகிறாரா விஜய்? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தாவேக தலைவர் விஜயை இழுக்கிறதுக்காக அமித்ஷா அதிரடியா முயற்சி செஞ்சுட்டு வராரு அப்படின்னு வரக்கூடிய எதிர்பாராத செய்திகளால தமிழக அரசியல் வட்டாரமே பரபரப்பா ஆகியிருக்கு. ஆளும் கட்சியான திமுக ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்திட்டே வருது. ஆனா கூட்டணி விஷயத்துல அதிமுக, பாஜக, தாவேக போட்ட கணக்குகள் எல்லாமே சொதப்பலாயிட்டு வருது. இதை அடுத்து நேரடியாவே களத்துல இறங்கி இருக்கக்கூடிய அமித்ஷா விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை வேகப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. இது பற்றி பாஜக தரப்புல நம்ம கிட்ட பேசினவங்க இந்த முறை எப்படியாச்சும் திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கறதுல பாஜக மேலிடம் உறுதியா இருக்கு. ஆனா பழனிசாமியுடைய பிடிவாதத்தால சசிகலா, ஓபிஎஸ், தேமுதிக உள்ளிட்ட சக்திகளை நழுவ விட்டுட்டோம். நாங்களே இறங்கி பேசி இல்லை அப்படின்னா தினகரனும் திசை மாறி போயிருப்பாரு. பழனிசாமி இப்படி கூட்டணி விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அதே சமயத்துல சின்ன சின்ன கட்சிகளை கூட தேடி பிடிச்சு கூப்பிட்டு வந்து கூட்டணியை பலப்படுத்திட்டு இருக்கிறாரு ஸ்டாலின். இதனால திமுக அணிதான் ஜெயிக்குமோ அப்படிங்கிற தோற்றம் மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டுட்டு வருது. இப்படி நிலைமை கைமீறி போறத உணர்ந்துதான் அமித்ஷா நேரடியா களத்துல இறங்கிட்டார். முதல் கட்டமா சசிகலா மற்றும் ராமதாஸ் தரப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில பாஜகவுக்கு 55 தொகுதிகளை கொடுங்க, கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான இடங்களையும் எங்ககிட்டயே கொடுத்துடுங்க, நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்டிருக்கிறார். ஆனா பழனிசாமியும் பாஜகவுக்கு 25 தொகுதிகளுக்கு மேல தரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களவை தேர்தல் வாக்கு சதவீதத்தை சொல்லி கோயல் விடாப்பிடியா வாதாடவும் பேச்சுவார்த்தைய பாதியிலேயே முறிச்சுட்டு வெளியேறி இருக்கிறாரு பழனிசாமி. இதையெல்லாம் தெரிந்த அமித்ஷா உடனடியா பழனிசாமிய டெல்லிக்கு கூப்பிட்டு பேசினார். அவர்கிட்ட பழனிசாமி பிடி கொடுக்காததாலதான் இப்போ டார்கெட் விஜய் ஆபரேஷன்ல இறங்கி இருக்கிறாரு அமித்ஷா. அதன்படி விஜயுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், பியூஷ் கோயல் மூலமா அமித்ஷா விஜய் தரப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. அதனால நீங்க என்டிஏவுக்கு வந்துருங்க, உங்களுடைய 50 சீட் துணை முதல்வர் பதவி நாங்க தரோம், நீங்க தனித்து நின்னா அது திமுகவுக்கு தான் வாய்ப்பா அமையும் அப்படின்னு பாஜக தரப்புல பேசப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நேரடியாவே விஜய் கிட்ட அமித்ஷா தரப்பு பேசியதாகவும் சொல்றாங்க. திமுக தான் தன்னுடைய மெயின் டார்கெட் அப்படிங்கறதால விஜயும் இந்த விஷயத்துல ஊசலாட்டத்துல இருக்கிறதாவே தெரியுது. இதுக்கிடையில பாஜகவுடைய இந்த மூவ்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பழனிசாமி கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது, விஜய்க்கு 50 சீட்டு, பாஜகவுக்கு 55 சீட்டு அப்படின்னா நாங்க எங்க போறது அப்படின்னு கொந்தளிச்சதா தெரியுது. இருந்தாலும் பழனிசாமியை சம்மதிக்க வைக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. ஒருவேளை பழனிசாமி கடைசி வரைக்கும் சம்மதிக்கல அப்படின்னா அதிமுகவுல அடுத்த பொது செயலாளரை தேர்வு செய்யறதுக்கும் அமித்ஷா தயங்க மாட்டார் போல தெரியுது. ஏன்னா கண்ணுக்கு எதிரில தெரியக்கூடிய வாய்ப்பை அவர் கை நழுவ விட தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில விஜய்க்கு எதிரான கருத்துக்களை யாரும் பொதுவெளியில பேச வேண்டாம் அப்படின்னு பாஜகவினருக்கு டெல்லி தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா ஒரு பேச்சு ஓடுது. இத வச்சு தேஜ கூட்டணிக்கு விஜய் வந்தா நல்லது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர்கள் வெளிப்படையாவே வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஜக தரப்புல இருந்து இப்படியான செய்திகள் வந்தாலும் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க கூட நாங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும், இதெல்லாம் திமுக செய்யக்கூடிய லாபி அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கள் இருக்கக்கூடிய ஆட்கள். இது குறித்து தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதியிடம் கேட்டதுக்கு, தேஜ கூட்டணிக்கு விஜயை கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா முயற்சிக்கிறதா வெளியாகக்கூடிய செய்திகள்ல உண்மையே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது, தேசிய ஜனநாயக கூட்டணியில பல கட்சிகள் இணைந்து பலம் பெறுவது வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு விஜய் எதிர்பார்த்தாரு, ஆனா அது நடக்கல. சிதம்பரத்தை வச்சு காங்கிரஸ திமுக வளைச்சு போட்டுருச்சு. விஜய் கூட இனிமே யார் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் கிட்ட ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசி இருக்கிறதா ஒரு தகவல்.
அப்போ தேஜ கூட்டணியில இணைஞ்சா நல்லதுன்னு ஆலோசனை வழங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. விஜய்க்கு 17% வாக்குகள் இருந்தாலும் கூட்டணி அமைச்சாதான் வெற்றி பெற முடியும். அதனால இனி முடிவை விஜய் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. Super Sarvana Stores.